ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்லீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரம்லீஸ் கிச்சனில் ரொம்பவே மொறுமொறுப்பான ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிப்ஸில் ஒன்று நமக்குலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் இது நான் வாழைக்காய் வச்சு பண்ண போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல முத்தின வாழைக்காவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கோங்க. இது மேல் பகுதியும் கீழ் பகுதியும் நறுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சு இதை நம்ம ஃபுல்லாக தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக சீவி எடுத்துடுங்க, ஏன்னா வாழைக்காய் கருப்பாயிடும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிப்ஸ் சீவிர அந்த கட்டையை வச்சு நம்ம சீவிக்கலாம். நல்ல ஹோல் வந்து மெல்லிஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். வாழைக்காவை இப்போ நம்ம இப்படி திருப்பி வச்சு சீவிக்கலாம். மாற்றி மாற்றி வச்சு சீவினோம்னா அதுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வாழைக்காயெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். சீவன வாழைக்காயெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இதனால் வாழைக்காய் வந்து கருப்பாகாது. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கணும். இது பஞ்சாக இருக்கிற வாழைக்காய் தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். அது இல்லாமல் இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்கணும். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா, இந்த மஞ்சளோட நிறமும் இந்த வாழைக்காய் இறங்கிரும். அது இல்லாமல் உப்பு நல்லா இந்த வாழைக்காய் இழுத்துக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்த வாழைக்காவை ஒரு பிளேட்டில் தனித்தனியாக வச்சு ட்ரை ஆக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுருந்தா போதும், ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் இந்த வாழைக்காய் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக போடுங்க. கையில் அப்படியே அள்ளி போட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிளறிட்டே இருங்க. திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா தான் 2 பக்கமும் வேகும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வாழைக்காய் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைக்காவை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு அந்த நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம், ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே அவங்களுக்கு போதும். பெரியவங்களுக்கு இருந்தால் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பும் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா குளிக்குக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வாழைக்காய் சிப்ஸ் இப்போ பாருங்கள் ரெடியாக இருக்குது. இது எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு வாழைக்காய் கூட சாஃப்டாகவே இல்லை, எல்லாமே மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது எப்படி நொறுக்கி காமிக்கிறேன்னு. கையில் வச்சு இப்படி பண்ணோன்னே எப்படி நொறுங்கி வருது. ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.